இறை இயேசுவில் அன்புக்குரிய மாத தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய இறைவார்த்தை வழியாக உங்களோடு உரையாடுவதில், உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுவின் அருளும் ஆசீரும் என்னாலும் உங்களோடு இருப்பதாக. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பதிவு செய்யப்பட்ட இரண்டாவது ஜெபம். முதலாவது ஜெபம் ஆண்டவர் இயேசு மலைப்பொழிவில் தம் சீடர்களை பார்த்து அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். இரண்டாவதாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி தந்தை கடவுளோடு அவர்கள் கொண்டிருக்கிற நேரடி உறவை மிக ஆழமாக வெளிப்படுத்துகின்றார். மேலும் தந்தை கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். மேலும் நாம் ஒவ்வொருவரும் வாழும்போதே அந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்வதற்கான அத்தனை சான்றுகளையும் இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்றன. மேலும் இறைத்தன்மையை, தந்தை தன்னுடைய இறைத்தன்மையை எல்லாருக்கும் மறைத்துவிட்டு, ஞானிகளுக்கும் அதிக புத்திசாலிகளுக்கெல்லாம் அதை மறைத்துவிட்டு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தந்தை கடவுளை வெகுவாக புகழுகின்றார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு தாராள உள்ளம் வேண்டும், தாழ்ச்சி நிறைந்திருக்கிற உள்ளம் வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற திறன் நமக்கு வேண்டும். இவையெல்லாம் இருக்கிற பொழுது இறைவனுடைய திருவுளத்தை நம்மால் மிக எளிமையாக கண்டுகொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு இறைவன் தந்தை கடவுள் தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அவர்களை பாராட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, குழந்தைகள் அதிக புத்திசாலிகள் அல்ல, கேள்வி கேட்கும் திறன் கொண்டவர்களும் அல்ல, சுயமாக சிந்தித்து தர்க்க ரீதியான காரியங்களை எல்லாம் அறியக்கூடிய திறன் படைத்தவர்களும் அல்ல. ஆனால் ஏன் தந்தை கடவுள் தன் திருவுளத்தை இந்த குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார், ஞானிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் மறைத்துவிட்டு என்று நாம் பார்த்தோமானால், தாழ்ச்சியான உள்ளம் எங்கு இருக்கிறதோ, திறந்த மனம் எங்கு இருக்கிறதோ, அறிய வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உளப்பாங்கு எங்கு இருக்கிறதோ, அங்குதான் தந்தை கடவுள் தன் திருவுளத்தை வெளிப்படுத்த விரும்புகின்றார். ஞானிகளும் புத்திசாலிகளும் ஏன் இறைவனின் திருவுளத்தை கண்டுகொள்ளவில்லை? இவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் என்கிற மமதையோடு இருந்தவர்கள், அடுத்தவர்களை ஒடுக்கி அடக்கி ஆளுகின்ற மனம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், நான் என்கிற போதையில் இருந்தவர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருந்தவர்கள், சட்டத்தை முறையாக கடைபிடிக்காது சட்டத்தை வைத்து கொண்டு மற்றவர்களை, மனிதர்களை கட்டுப்படுத்தியவர்கள், தங்களுக்கு கீழ்தான் மக்கள் எல்லாரும் என்கிற அந்த ஒரு மனப்பான்மை அவர்களிடம் இருந்ததால் இது இறை திருவுளத்துக்கு சற்று எதிரானது என்பதை அறிந்துதான் தந்தை கடவுள் தன் திருவுளத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்த முற்படவில்லை. மாறாக திறந்த உள்ளமும் தாழ்ச்சியான உள்ளமும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் கொண்ட குழந்தைகளுக்கு அதை வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, இந்த குழந்தைகள் என்கிற அந்த பட்டியலில் வருபவர்கள் வறியவர்கள், ஏழைகள், இன்னும் ஒடுக்கப்படுபவர்கள், இன்னும் மற்றவர்களால் தண்டிக்கப்படுபவர்கள், வாழ்வே கேள்விக்குறி என்ற நிலையில் இருப்பவர்கள், அவர்கள் எல்லாருமே இந்த குழந்தைகள் என்கிற பட்டியலில் வருவார்கள். இவர்களுக்கும் தான் தந்தை தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த நற்செய்தி நமக்கு பாடம் கொடுக்கிறது, வழிவகுக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, குழந்தையினுடைய உள்ளத்தை கொண்டவர்களாக நாம் இருக்கிற பொழுது, திறந்த மனம் கொண்டவர்களாக இருக்கிற பொழுது, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு நல்லதொரு வாழ்வு, இறைவனுக்கு ஏற்ற வாழ்கின்ற பொழுது அதுவே இறை திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கான உயரிய சாதனமாக, கருவியாக இருக்க முடியும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இறை இயேசுவில் அன்புக்குரிய மாத தொலைக்காட்சி நேயர்களே, நாம் ஒவ்வொருவருமே திறந்த உள்ளம் கொண்டவர்களாக, அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டவர்களாக, எல்லாமும் பெற்றிட வேண்டும் என்கிற சமநிதி நோக்கோடு இருக்கிறவர்களாக நாம் இருக்கிற பொழுது இறை திருவுளம் நமக்கு நிறைவாக வெளிப்படுத்தப்படும். இறை திருவுளத்தை அறிய முற்படுவோம், குழந்தை உள்ளம் பெறுவோம், ஆண்டவரின் அருளை பெறுவோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.